இஸ்லாமியர் வீட்டு நண்பர்களில் 90% செய்யக்கூடிய ஒரு இனிப்புன்னு பார்த்தோம்னா மிட்டா கானா. நீங்கள் வீட்டில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கங்க. குறைஞ்சது 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊறணும். குறிப்பு பார்த்தீங்கன்னா அளந்து ஊற வைக்கணும். இந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி அளந்தோம். 1 மடங்கு அரிசி எடுத்தால் 1.5 மடங்கு அளவுக்கு தண்ணிங்க, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அந்த அரிசி ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த நெய் மனம் வேணும். இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக மாறிடுச்சுன்னா நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இந்த இனிப்பை பொறுத்த வரைக்கும் அந்த சிகப்பு கலர் தான் இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாருமே பயன்படுத்துவாங்க. ஸோ நம்மளும் லைட்டாக பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்தோம்னா அரை வேக்காட்டில் இருக்கும் பாருங்கள். பிரியாணி தம் போகிற மாதிரி அதே தாங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்வீட் செய்கிறோன்னு பார்க்கலாங்க. மலர்ந்துருக்கு பாருங்கள். சர்க்கரை சேர்க்கப்புறம் 1 கப்பு நீங்கள் அரிசி எடுத்தால் அதே 1 கப் அளவுக்கு சர்க்கரை. ஜீரா வட்டிது சார். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பருப்பெல்லாம் போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த நெய்யோட மனத்தோடு கொண்டு போய் கொடுங்க. முதல் கோட்டிங்னா இது பாதாம் பருப்பு. இதெல்லாம் பார்த்தோம்னா அளவு கிடையாதுங்க, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடுத்து உலர் திராட்சைங்க, சாரா பருப்பு, அடுத்து வெள்ளரி விதை, நம்ம ஏலக்காவும் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கோங்க. மிட்டாய்க்கான அருமையாக முறையில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இனிப்பை நான் சாப்பிட்டதே கிடையாது. சும்மா மிரட்டலாக இருக்குது. மிட்டாய் கானா